இப்ப ஹஸ்பண்ட் பேரை சொல்லி வைஃப் பேரை சொல்லும் போது வைஃப் பேரை சொல்லி ஹஸ்பண்ட் பேர் சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இயக்குனர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கள், இந்த வாய்ப்பு தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து வயிறார சாப்பாடு போடக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா விஜய் மாதா. ஆட்சிமா ஒரு படத்துல சொல்லுவாங்களே, நாட்டாமை படத்துல, இல்லன்னே நீ வந்து தீர்ப்ப கரெக்டா தான் சொல்லுவேன், இருந்தாலும் என் மனசுல ஒண்ணு இருந்தது, சரி ஒருவேளை கேட்டிருந்தா அண்ணன் ஒருவேளை மாத்தி சொல்லியிருப்பாரோ என்னமோன்னு, அதனாலதான் கேட்டேன். அந்த மாதிரி நான் போய் கேட்டிருந்தா ஒருவேளை அவர் பண்ணியிருப்பாரோ என்னமோ, அது பரவாயில்ல, அது என்னுடைய மிஸ்டேக் தான். விஜயகாந்த் சாரோட ஆரம்ப காலகட்டத்துல உங்களோட பங்களிப்பு, அவருக்கு கூடவே இருந்திருக்காங்க, ஒரு நட்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு அப்படின்னு எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு இருந்திருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து அவரு இனிக்கும் இளமைன்னு ஒரு படம் பண்ணாரு. அது ஒரு கராத்தே மாஸ்டர் மாதிரி ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிருக்காரு. அப்புறம் தூரத்தேடி முழுக்குன்னு ஒரு படம் பண்ணாரு. அது வந்து அந்த படம் சரியா போகல. அதுக்கப்புறம் 3வது படம் தான் வந்து அகல் விளக்கு. அகல் விளக்குலதான் சோபா வந்து ஹீரோயின், விஜயகாந்த் வந்து ஹீரோ. அது நல்லா போச்சு மேடம், அந்த படம் நல்லா போச்சு. அதுல நான் ஒரு காமெடி ரோல் பண்ணிருப்பேன். குள்ளமணிக்கு நான் ஒய்ஃப், வெள்ள சுப்பையா அப்படி இருந்தாரு, அவங்கதான் எனக்கு மாமனார் கேரக்டர் மாதிரி பண்ணிருந்தோம். சோ நான் மதுரைக்கு போனேன். அதுக்கு முன்னாடில இருந்து எங்க அப்பாவுக்கு கொஞ்சம், ஏன்னா அப்பா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்ல இருந்ததுனால மதுரையில எல்லாம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ் இருக்கு இல்லையா, சோ அதனால அது மூலியமா கொஞ்சம் அவருக்கு தெரியும். அப்ப அங்க போன உடனே, இங்க போன உடனே இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமிலி ஆயிட்டாரு. அங்க போன உடனே அப்புறம் வந்து நாங்க மதுரையில தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆனா ரொம்ப சிம்பிள் தான். அப்பெல்லாம் வந்து ஒரு வண்டி வரும், ஒரு ப்ளூ கலர்ல ஒரு வண்டி வரும். நாங்கெல்லாம் சும்மா தான் சொல்லுவோம், நாய் பிடிக்கிற வண்டி, நாய் பிடிக்கிற வண்டி. ஏன்னா அதுலதான் வந்து எல்லாரையும் மொத்தமா தூக்கி எடுத்துக்கிட்டு போவாங்க. அப்பெல்லாம் கார் அம்பாசிடர் கார் தான் அப்பெல்லாம் இருக்கும். ஆனா அம்பாசிடர் கார் ஒருத்தர் குடுக்குறாங்கன்னா அது பெரிய ஒரு கிரேட் மாதிரி. எங்க வீட்டுக்கு கூட ஷூட்டிங்க்கு வந்து வண்டி அனுப்புவாங்க. அதாவது இங்க சென்னையில இருக்கும் போது ஷூட்டிங் அனுப்பிச்சா கூட வந்து அந்த சாப்பாட்டுக்கு போற வேன் வரும், ஒரு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர்ல ஒண்ணு வரும், சாப்பாட்டுக்கு போற வேன். அந்த வேன் வரும், அந்த வேன் தான் அனுப்புவாங்க. அப்ப அனுப்பிச்ச உடனே எனக்கு பயங்கர ஒரு ஷேமா இருக்கும், ஒரு மாதிரி அசிங்கமா ஃபீல் பண்ணுவேன். பண்ணிட்டு வெளியில வருவேன். வெளியில வந்துட்டு வெளியில பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல யாருன்னா இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு டக்குன்னு தரது ஏறி உட்காந்துரு. சோ எனக்கு அம்பாசிடர் காரு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வேணுட்டே வந்து நின்று வெளியில யாருன்னா பாக்குறாங்க அப்படி போவேன். சோ அந்த மாதிரி அப்ப மதுரையில இருந்து நாங்க வந்து எல்லாமே அந்த வண்டி, பெரிய ஒரு ப்ளூ கலர் வண்டியில தான் நாங்க எல்லாம், ராவுத்தர், விஜயகாந்த், நானு, அதுல இன்னும் நான் ஆக்ட் பண்ணவங்க அத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாரும் அப்படிதான் போவோம். டைரக்டர் சாரும் அவங்க என்ன யசோபா அவங்க எல்லாம் வந்து தனித்தனியா ஒரு கார்ல வந்துருவாங்க, அவ்வளவுதான். அப்படிதான் வந்து இன்னும் கொஞ்சம் விஜயகாந்தோட நெருக்கமானதுக்கு காரணம் அதுதான். அப்புறம் வந்து இங்க சென்னைக்கு வந்து அவர் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இங்க என்ன பண்றது ஏது பண்றது அவருக்கு சென்னையில யாரும் தெரியாது. சோ அப்போ நம்ம வீட்டுக்கு அப்பப்போ வாரத்துல 2 நாள், வாரத்துல 3 நாள் அப்படி வருவாங்க. மின்ட் ஸ்ட்ரீட்ல இருந்தோம் அப்ப நாங்க. அந்த மின்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் விஜயகாந்த் சார் நம்ம வீட்டுக்கு வருவாருன்ட்டு. நான் விஜய் தான் கூப்பிடுவேன். அவர் வந்து எங்க அம்மாவை அக்கா தான் கூப்பிடுவாரு. சோ அப்படி எங்க அப்பா இவர் படம் எல்லாம் நல்லா ஓடணும்னு திருப்பதிக்கு எல்லாம் போயிட்டு வேண்டிட்டு பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வந்து ரோகிணி ஹோட்டல், அவங்க அங்கதான் ரூம் எடுத்திருந்தாங்க, அங்கதான் வந்து குடுத்துட்டு வருவார் போய் அப்பா அந்த மாதிரிட்டு. அப்புறம் நம்ம வீட்டுதான் வருவாரு, சாப்பிடுவாரு. காலையில வந்தாருன்னா ஒரு 11 மணிக்கு வந்தாருன்னா அந்த லஞ்ச் சாப்பிட்டு ஈவினிங்ல டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் இந்த ஜாவா பைக் இருக்கும், அதுல ராவுத்தர் வருவார் கூட. ராவுத்தரும் விஜயமாவும் தான் வருவாங்க. வந்துட்டு விஜயமாவையும் விட்டுட்டு பைக்கையும் விட்டுட்டு ராவுத்தர் வந்து ஆல்பம் தூக்கிக்கிட்டு மணிகுண்டு, கிருஷ்ணா தியேட்டர் மணிகுண்டு இருக்கு, அங்க போயிட்டு பஸ் ஏறி விஜயமாக்காக வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் போய் சான்ஸ் கேட்பார். ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா என்ன சொல்றேன்னா, விஜயகாந்த் பெரிய லெவல்ல வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா ராவுத்தர். ஏன்னா அவர் அலைஞ்சி 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 தன்னுடைய நண்பன் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு எல்லா கம்பெனிக்கும் ஏறி இறங்கி அலைஞ்சி வாய்ப்புகள் தேடுவார். அப்போ இவங்க நம்ம வீட்டுலதான் இருப்பாங்க, போவாங்க வருவாங்க எல்லாம். அப்போ வந்து எங்க அம்மா, அப்போ வந்து இது 2 படமுமே சரியா போகல, இந்த கராத்தே பண்ண படமும் சரி, அதுக்கப்புறம் இதுவும். அப்போ அம்மா கிட்ட சொல்லுவாரு, என்னக்கா எதுவுமே சரியா போல, நம்ம மறுபடியும் ரைஸ் மில் அவங்களுக்கு இருந்ததுமா, அவங்க நல்லா ஆல்ரெடி வெல்டூடு தான். ஏன்னா அவங்க அக்கா மாமா எல்லாம் டாக்டர்ஸுங்க, நல்ல ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, மரியாதையான ஃபேமிலி. அப்போ சொன்னாரு, எங்க அம்மா கிட்ட கேட்டாரு, என்ன நான் மதுரைக்கு போயிட்டுமா ரைஸ் மில்ஸ்க்கு, எனக்கு ஒண்ணுமே வாய்ப்புகள் வரலையே. இல்லம்மா, இல்ல விஜி, நீ இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன்னா உன்னைய வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு போகாம இந்த தொழில் உன்னை விடாது. அப்படி இல்லைன்னா நீ வேற உன் ரைஸ் மில்லே பார்த்துட்டு நீ இருந்திருப்பியே, எதுக்கு நீங்க வர வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்காதேப்பா, கொஞ்சம் பொறுமையா இது, கண்டிப்பா வரும். அதை பாரு ஸ்ரீ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா வீட்டுல பப்பி தான் கூப்பிடுறாங்க, இந்த பப்பி இருக்கா இல்லையா அப்படின்னாங்க.
அப்போ உடனே விஜய் சொல்லுவார், பப்பி என்ன வந்து ஸ்டேஜ் டிராமா பண்றாங்க, ரேடியோ பண்றாங்க, தூர்தர்ஷன் பண்றாங்க, அப்புறம் டப்பிங் பேசுறாங்க, சினிமா பண்றாங்க, இத்தனை பண்றாங்க அப்படின்னா, இத்தனையும் பண்ணி இவ்வளவு பெருசா வரலையே அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்ப அம்மா சொல்லுவாங்க, விஜய் நீ பண்ற படங்கள் ஏதாவது இருந்தா கூட நல்ல வாய்ப்பு இருந்தா சொல்லு அப்படிங்கிற. அப்போ ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப இதெல்லாம் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவரு பெரிய லெவலுக்கு போயிட்டார். ஃபர்ஸ்ட் சட்டம் ஒரு இருட்டாரி படமே வந்து கிருஷ்ணா தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. நிறைய தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறது கிருஷ்ணா தியேட்டர். விஜயகாந்த், நானு, அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாம், அண்ணன் என்ன எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் போய் படம் பார்த்தோம். சோ அப்ப வந்து ஒருத்தர் வந்து நல்ல நிலைமைக்கு வர்றாருனாவே அதுக்கு ஒரு பெரிய அறிகுறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து விஜயமா வந்து பைக் வந்து ரைஸ் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அந்த ரைஸ் பண்ணும்போது காமிக்கும் போது கிளாப்ஸ் அடிப்பாங்க பாருங்க ஆடியன்ஸ். அப்பவே எங்க அம்மா சொல்லிட்டாங்க, விஜய் நீ டாப்புப்பா வந்துடுவ, நீ கவலையே படாத, ரைஸ் மில்க் போக வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அதே மாதிரியே வந்து சட்டம் ஒரு ரிட்டரை மிகப்பெரிய லெவல் வெற்றி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய படங்கள் விஜயமாக்கு வந்தது. அப்போ வந்து அம்மா சொல்லுவாங்க, நீ போற படங்கள்ல இருந்தா வாய்ப்பு சொல்லு. இல்லக்கா, நான் சொல்லி என்னுடைய வார்த்தைகள் எடுபடுற ஒரு இதுல நிலைமையில கண்டிப்பா நான் வந்து பப்பிக்கு சொல்லுவேன் அப்படின்னாரு. ஆனா அவர் நல்ல நிலைமைக்கு வந்தாரு. அவர் ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு படம் கூட கொடுத்தது கிடையாது. சோ அதனால வந்து நான் அது வந்து நான் என்ன நினைச்சுப்பேன்னா, நான் எதுவுமே வந்து பாசிட்டிவா எடுத்துட்டேன். ஒருவேளை நான் போய் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோ அப்படின்னு நினைச்சுப்பேன். அப்ப கிட்ட நினைச்சேன், ஜெயசுதாமாக்கு கொடுத்தாங்களே, வடிவுக்கரசி அம்மாக்கு கொடுத்தாங்க, இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் எனக்கு கொடுக்கல? நானே வந்து மனசுக்குள்ளேயே பேசி பார்த்துட்டேன். அப்புறம் உடனே இன்னொரு பதிலும் ஒரு மனசாட்சி மாதிரி, நீ போய் கேட்டுருக்கலாம்ல, நீ கேட்டிருந்தா அவர் கொடுத்திருப்பாரு. அவர் பெரிய நடிகர் ஆயிட்டாரு, பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்டாரு, ஒரு கட்சி எல்லாம் நிறைய வந்துருச்சு இல்லையா. சோ பல விஷயங்கள் ஞாபகத்துல இருந்திருக்காரு. சோ அதனால கூட இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த மீன் டைம் என்ன ஆச்சுன்னா, வெள்ளை புறா ஒன்றுன்னு ஒரு படம். அதுல வந்து ஜூனியர் விஜயகாந்துக்கு அம்மா ரோல். நான் கங்கை அமரன் சாருடைய டைரக்ஷன். அப்ப வந்து பண்றியாமா அப்படின்னாரு கங்கை அமரன் சார். அவர் அதுக்கு முன்னாடி நான் 3 படம் வந்து பண்ணியிருந்தேன். பொழுது விடிஞ்சாச்சு அப்படின்னா 2-3 படங்கள், சுலக்ஷனா, நானு, பிரபு எல்லாம் பண்ணிருந்தேன். சரி பண்றேன் சார் அப்படின்னா, 2 சீன் தாண்டா வரும். விஜயகாந்துக்கு அம்மாவான்னு, இல்லம்மா ஜூனியர் விஜயகாந்த். பண்றேன் சார். சரி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் வந்தாச்சுமா. ஏவிஎம் கார்டன்ல வந்து டப்பிங் என்ன வர சொல்லியிருந்தாங்க. சரி நான் டப்பிங் போனேன். டப்பிங் போகும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து வெளியில ரெட் லைட் எரியும் டப்பிங் உள்ள போகுதுன்னா. அப்ப அந்த ரூம்க்கு வெளியில வந்து லைட் எரியல. சரி டேக் இல்ல போல இருக்கு நினைச்சு நான் திறக்கிறேன். அந்த டேபிள்ல விஜயகாந்த் இப்படி நின்றுட்டு இருக்காரு. பல வருஷம் கழிச்சு பாக்குறீங்களா? பல வருடங்கள். இதெல்லாம் இது நடுவுல எல்லாம் எங்க அப்பா இறந்துட்டாரு. எனக்கு வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் நான் பாக்குறேன், அவர் இப்படி அந்த டேபிள் லேம்ப் தான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. டேபிள் லேம்ப்ல அவர் நின்றுட்டு இருக்காரு. அந்த டேபிள் அந்த இதுல நான் இப்ப உள்ள வந்துட்டேன், டோர்ல திறந்துட்டேன், இப்படி பாத்துட்டேன். அவர் என்ன பாத்துட்டாரு, நானும் பாத்துட்டேன். எனக்கு மறுபடியும் இப்படி வெளியில போறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ். எதுக்கு, நம்ம டப்பிங்கு தானே ஒண்ணு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நேரா போய் சோஃபால, அங்க ஒரு சோஃபா போட்டுருப்பான், உட்காந்துட்டேன். துரை சார் தான் இன்ஜினியரா இருந்தாரு. சொன்னேன், சரிப்பா டேக் போலாமாப்பா விஜி அப்படின்னாரு. போலாம் சார் அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா சும்மா 2-3 லைன் டயலாக் தாண்டாமா. ஆனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேக் 12 டேக்குன்னு எடுக்கிறாரு. அப்போ உள்ள இருந்து துரை சார், இன்ஜினியர் சார் சொல்றாரு, என்ன விஜய், உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியில எழுந்து வாங்கப்பா. அப்போ வந்து அவருக்கு கூட சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 10-15 பேர் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் எழுந்து வெளியில போனாங்க. ஆனா நான் மட்டும் உட்கார்ந்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி டேக் போலாமாப்பா அப்படின்னா. போலாம் சார். அப்போ மறுபடியும் 2 டேக் 3 டேக். என்ன விஜய் ஒரு டேக்ல ஓகே பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா. இல்ல சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா கரெக்டா கரண்ட் கட் ஆச்சு. உடனே டப்புன்னு என் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டாரு. என்ன பப்பி நீ பேசவே மாட்டேங்கிறாரு. உடனே நீங்க யாரு, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் ஏன் உங்ககிட்ட பேசணும், நீங்க ஹீரோ சார், நான் யார் சார், நான் நார்மல் பர்சன், அவ்வளவுதான், நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட், நான் எதுக்கு சார் உங்ககிட்ட பேசணும். இல்ல நீ ரொம்ப கோவமா இருக்குது, எனக்கு உங்க மேல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார் அப்படின்னு. இல்ல நீ கோவமா தான் இருக்கு, அதனாலதான் இப்படி பேசுறேன் அப்படின்னு. என்னுடைய கோவமே என்னன்னா, அவர் எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கலன்றது இல்ல, எங்க அப்பா இறந்ததுக்கு அவர் வரலைங்கிறது தான் என்னுடைய கோவமே. எங்க அப்பா, ஏன்னா எங்க அப்பா அப்படி பாத்துக்கிட்டாரு. அவர் அப்படி ஏதோ சொன்னேன், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவார். எங்க அம்மாவும் அப்படிதான் பாத்துப்பாங்க. அது மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. நான் வந்து பிரேமா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், என் உடம்புல ஓடுற ரத்தம் பாதி ரத்தம் வந்து ஸ்ரீ வீட்டுல இருந்து நான் சாப்பிட்ட சாப்பாடு தான் சொல்லியிருக்கேன், அவரே சொல்லியிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அப்பாவுடைய இறப்புக்கு வரலையேன்றதுதான் இல்ல. அந்த நேரம் தான் எங்க மாமாவும் இறந்துட்டார். சரி ஓகே,
மாமா இறந்துட்டாரு, எல்லா விஷயங்கள் நடந்தது. ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்க வந்து அக்கா அக்கா தானே சொல்லுவீங்க, வந்து அக்கா என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா அந்த ஒரு வருத்தம் தானே தவிர மத்தபடி வந்து இஸ் ஜெம் ஆஃப் எ பர்சன். தான தர்மங்கள் அப்போத்துல இருந்தே ரோகிணி ஹோட்டல் எல்லாம் வந்து, அதாவது இயக்குனர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கள், இந்த வாய்ப்பு தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து வயிறார சாப்பாடு போடக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா விஜய் மாதா. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுக்காக அவரை நான் வந்து தப்பா சொல்லக்கூடாது. பட் அவர் ஒரு பெரிய ஆத்மா, பெரிய புண்ணியவான். அதுதான் இன்னும் இந்த அளவுக்கும் வந்து பேசப்படுது. நான் போய் கேட்ட ஆட்சிமா ஒரு படத்துல சொல்லுவாங்க, நாட்டாமை படத்துல, இல்லன்னே நீ வந்து தீர்ப்ப கரெக்டா தான் சொல்லுவே, இருந்தாலும் என் மனசுல ஒண்ணு இருந்தது, சரி ஒருவேளை கேட்டிருந்தா அண்ணன் ஒருவேளை மாத்தி சொல்லியிருப்பாரோ என்னமோன்னு, அதனாலதான் கேட்டேன். அந்த மாதிரி நான் போய் கேட்டிருந்தா ஒருவேளை அவர் பண்ணியிருப்பாரோ என்னமோ, அது பரவாயில்ல, அது என்னுடைய மிஸ்டேக் தான். அதனால நான் அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். பட் இந்த ஒரு ஆதங்கம் தான் எனக்கு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் தெய்வம் வந்து நிறைய பேரை வாழ வச்சவரு, நிறைய இயக்குனர்களை வந்து அறிமுகப்படுத்தினவரு, நிறைய பேருக்கு வாழ்வழிச்சவரு, நிறைய பேர் வயிறார சாப்பிடுறதுக்கு காரணமா இருந்தாரு. கண்டிப்பா மேடம், இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படிதான் பேசுறாரு. கண்டிப்பா எல்லார் மனசுலயும் ஏன்னா கோயில் உருவாயிடுச்சு இல்ல, ஆபீஸ் வந்து கோயிலா உருவாயிடுச்சு. எந்த நடிகருக்கு கோயில் உருவாச்சுமா? இல்லையே. அவரு எழுதும் போது கருடன் எல்லாம் பறந்தது அப்படின்னா அப்போ வந்து எவ்வளவு நல்ல ஆத்மா அது இல்லையா? சோ அதனால இன்னும் கொஞ்ச நாள் நாங்கெல்லாம் வந்து அவர்தான் வந்து சிஎம் வருவாருலாம் நாங்க நினைச்சோம். அந்த நேரத்துல அவருடைய உடல் ஒத்துழைக்கல, உடம்பு முடியாம போயிட்டாரு. அது வந்து அப்படியே போயிடுச்சு, அவ்வளவுதான். இல்லைன்னா வந்து எப்படியோ வந்திருப்பாரு அவரு. கண்டிப்பா மேடம். இப்போ மிஸ்டர் பத்தி கண்டிப்பா பேசணும். உங்களுடைய கணவர் இன்னைக்கு வந்து நீங்க இவ்வளவு தூரம் இருக்கீங்க அப்படின்னாலும் எல்லாருக்கும் ஒரு பின்புலம், அம்மா, குடும்பம், கணவர், இப்படி எல்லாரோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் ஒரு பெண்ணாலையும் பெருசா சாதிக்க முடியும்னுவாங்க. திரு ராஜேந்திரன் சார் அவர்களை பத்தி சொல்லுங்க. மிக முக்கிய காரணம், நான் இந்த மாதிரி ஒரு என்னுடைய கெரியர்லயே ஆகட்டும், என்னுடைய லைஃப்லயே ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து எனக்கு வந்து பெரிய பேக் போன்னா எங்க அப்பா. அப்பாவுக்கு அடுத்து, அப்பாவுக்கு அப்படியே ஒரு காப்பி வந்து என் ஹஸ்பண்ட். எனக்கு அவரு இப்படி இருந்ததுனாலதான் என்னால இன்னமும் வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ண முடியுது. அவரு இல்லாம என்னால எதுவுமே வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. சோ எனக்கு என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துப்பாரு. எனக்கு யாருன்னா வந்து ஸ்ரீலேகா ராஜேந்திரன் சொன்னாதான் உன் பேர் தெரியுது, என்னப்பா உன் பொண்டாட்டி பேர் சொல்லிதான் உன் பேர் சொல்லணுமா அப்படி நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய நல்ல மனம் கொண்டவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால சொன்னா அப்ப அவர் சொல்லுவாரு, ஏன் அதனால என்ன தப்புங்க? இப்ப ஹஸ்பண்ட் பேரை சொல்லி ஒய்ஃப் பேரை சொல்லும் போது ஒய்ஃப் பேர் சொல்லி ஹஸ்பண்ட் பேர் சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவ எனக்கு எல்லாமே அவதான், தாய், குழந்தை, இந்த சகோதரி எல்லாமே எனக்கு அவதான். சோ அதனால அதுல ஒன்னும் எனக்கு தப்பு கிடையாது, நான் அது பெருமையா தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அதாவது என்னுடைய வளர்ச்சியில நான் ஒரு அவார்டு வாங்குறேன், இல்ல ஒருத்தர் என்ன அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா முதல்ல வந்து சந்தோஷப்பட்டு என்னைய வந்து இன்னும் ஊக்கப்படுத்துறது யாருன்னா என் கணவர் தான். அவர் என்ன பொறுத்த வரைக்கும் காட் ஃபாதர். எனக்கு எல்லாமே அவரு தான். அவர் இல்லாம என்னால, அதாவது உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என் கணவர் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு சப்போர்ட் பண்றது அத்தனை. அவர் இல்லாம நான் எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்து என் பையன் சரவணன், அவரு, அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா எனக்கு வந்து எந்த ஒரு, காலையில கூட நான் எழுந்துட்டேன்னா சார் நான் டிஃபன் பண்ணி வச்சுட்டு போட்டுமா, இது பண்ணிட்டு, எழுந்தியா, குளிச்சியா, சாமி கும்பிட்டியா, கிளம்பிக்கிட்டே இருமா, நாங்க பாத்துக்கிறோமான்னு ரெண்டு பேருமே. சாரும் ஹஸ்பண்டும் சரி, பையனும் சரி. ஓமா, நான் அதே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், உட்காருமா நாங்க பாத்துக்கிறோம், உட்காருமா, இவ்வளோ டயர்டா பண்ணிட்டு வந்திருக்கேல்ல, உட்காருமா. எனக்குதான் மனசு கேட்காது. சோ அந்த மாதிரி எனக்கு இச்சை, அதாவது இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இது செய்யணும், அது செய்யணும், எந்த ஒரு எனக்கு உபத்திரமும் எதுவுமே கிடையாதுமா. இதுவே எனக்கு வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என் கணவரும் என் குழந்தை. கண்டிப்பா குடும்பம் நல்லா அமையிறது ஒரு பெரிய பெரிய வரம். நிச்சயமாமா, நிச்சயமா, நிச்சயம். ஏமா உன் வாய்ஸ் நல்லா இருக்கேம்மா, நீ டப்பிங் பேசுறியானாரு. டப்பிங்னா என்ன சார் அப்படின்னு. இப்ப நீ உன் கேரக்டருக்கு பேசினல்ல, அதே தாண்டாமா டப்பிங். இன்னொரு ஆர்டிஸ்ட்க்கு நீ பேசணும், அவ்வளவுதானே. சரிங்க சார், பேசுறேன், சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா வசனம் ஆரூர் தாஸ்னு வரும், உதவி ஸ்ரீலேகான்னு வரும்.